ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல கிறிஸ்பியான ஸ்பைசியான கடலைப்பருப்பு மசாலா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஊறினதும் இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு எல்லாமே மசாலாவில் மிக்ஸ் ஆகிறப்பல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாவே போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலைப்பருப்பு மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் பொரியறது அடங்கினதும் எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகி போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி எண்ணெய் பொரிஞ்சு அடங்கினதும் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே கிறிஸ்பியான கடலைப்பருப்பு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.